மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் இலக்கின்படி 30,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் 2 சுகாதார நிலையங்களுக்கு இடையே குறைந்தபட்சம் இடைவெளி 8 கிலோமீட்டருக்கு மேல் இருத்தல் வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. திம்மாம்பேட்டை கிராம மக்கள் தொகையை பொறுத்தவரை 6,679 பேர் உள்ளனர். இக்கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது. ராமநாயக்கன்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. திம்மாம்பேட்டை கிராமம் நாட்ராம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தது. இவ்வூராட்சியில் ஒன்றியத்தில் 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பச்சூர், ராமநாயக்கன்பேட்டை மற்றும் ஆத்தூர் குப்பம் ஆகியன மிக சிறப்பான செயல்பாட்டில் இருந்து வருகிறது. எனவே புதிதாக திம்மாம்பேட்டை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திம்மாம்பேட்டையிலிருந்து வாணியம்பாடி ஜிஹெச் செல்ல 12 கிலோமீட்டரும், அமைச்சரவர்கள் சொன்னது போல நாற்றம்பள்ளி ஜிஹெச் செல்ல 26 கிலோமீட்டரும், ஆந்திரா மாநிலம் குப்பம் ஜிஹெச்க்கு செல்ல 30 கிலோமீட்டரும் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால், அதேபோல் நாற்றம்பள்ளி ஒன்றியம் அமைச்சரவர்கள் சொன்னது போல் 17 ஊராட்சி மற்றும் நாற்றம்பள்ளி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 9 ஊராட்சி ஒன்றியத்தையும் சேர்த்து திகாபாளையம், வடக்குப்பட்டு, நாராயணபுரம், அலசந்தாபுரம், புல்லூர், ஜேஎஸ்ஆர், சிக்கனங்குப்பம், தும்பேரி, அழிஞ்சிகுளம் ஆகிய 9 ஊராட்சிகள் நாற்றம்பள்ளி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வருவதால் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ள நிலையில் மீண்டும் அதை அமைச்சர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதோடு ஆலங்காயம் அதோட கேள்வியோட சேர்த்துங்க. ஆலங்காயம் ஒன்றியத்தில் உள்ள ஆலங்காயம் 30 படுக்கை கொண்ட கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரை நான் தாலுகா அரசு மருத்துவமனையாகவும், நிமியம்பட்டில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டரை கம்யூனிட்டி ஹெல்த் சென்டராகவும் தரம் உயர்த்த அரசு முன்வருவா என்பதை தங்கள் வாயில அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திம்மாம்பேட்டையை பொறுத்தவரை அந்த கிராம மக்கள் தொகையை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். என்றாலும் மன்ற உறுப்பினர் அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து சொல்லி இருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால், அதாவது 4/3/2025 அன்று டெல்லியில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அவர்களை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வேண்டுகோளினை குறிப்பாக ஒரு 50 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து எடுத்து கூறியிருக்கிறோம். ஒன்றிய அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் அவர் கோருகிற இடத்தில் வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதோடு மன்ற உறுப்பினர் சொன்ன இன்னொரு பிரச்சனை, ஆலங்காயம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆலங்காயம் அரசு சமுதாய சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இங்கே 3 ஷிப்டுகளிலும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் MRBயினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் ஒரு 5 மருத்துவர்களை அங்கே பணியில் அமர்த்தினார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 8 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். காலி பணியிடங்கள் இல்லை. 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கிற அந்த பணியும் அங்கே நடைபெறுகிறது. இங்கே அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு வசதிகள் இன்றைக்கு இருக்கிற சூழலில் தினசரி சராசரி புறநோயாளிகள் ஒரு 300 பேரும், மாதாந்திர சராசரி உள்நோயாளிகள் 250 பேருமே இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த மருத்துவமனையில் தற்போது வழங்கப்பட்டு வருகிற மருத்துவ சேவைகள் என்பது போதுமான அளவுக்காக இருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவ்வாறு ஆலங்காயம் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் நம்ம தரம் உயர்த்தப்படவில்லை என்றால் எமர்ஜென்சி யூனிட் ஆலங்காயம் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் எமர்ஜென்சி யூனிட் தனியாக அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு, ஏன்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 80,000 மக்கள் தொகை கொண்ட அந்த ஆலங்காயம் சுத்து வட்டாரத்தில் மலைப்பகுதி, மிகுந்த மலைப்பகுதி கிராம மக்கள் அதிகமாக உள்ளனர். இந்த பக்கத்திலிருந்து திருப்பத்தூர் போனாலும் 35 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒடுக்குத்தூரை சேர்ந்த அரசு மருத்துவமனை போனாலும் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் காவலூர், ஜம்னாமத்தூர் ஆகிய பகுதியிலிருந்து வரனாலும் திருவண்ணாமலை சேர்ந்த போலூருக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. அதனால எமர்ஜென்சி கேர் யூனிட் தனியா அடிஷனலா நம்ம கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல கொடுத்தோம்னா சந்தோஷமா இருக்கும்னு அமைச்சர்கள் கேட்டு, சார் அந்த கேள்விக்கு
வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் அமைத்து தர வேண்டும் என அன்போடு கேட்டு அனைத்து தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சலவை எந்திரம், ஏன்னா டெய்லி அந்த பிரெட் ஸ்பெட்ல துவைச்சு கொடுக்கறதுக்கு சலவை தொழிலாளர்கள் இருந்து சலவை எந்திரமும் சோலார் வாட்டர் ஹீட்டர் பிரெக்னன்சி லேடிஸ்க்கெல்லாம் டெய்லி சுடுதண்ணி தேவைப்படுதுன்ற மாதிரி அரசு மருத்துவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதை கடைசி அதோட சேர்த்து சொல்லிடுறீங்க. சோலார் எனர்ஜி மூலமா மின்சார உற்பத்தியை கொடுத்தோம்னா எமர்ஜென்சி டைம்ல, ஏன்னா எந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே யூபிஎஸ் கூட இல்லைங்க, ஜெனரேட்டர் இல்ல, அதனால சோலார் பேனல் மூலம் மின்சக்தியை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் ஒவ்வொரு கேள்வியிலும் 5 துணை கேள்விகளை இணைத்து மிக சாதுரியமாக கேள்விகளை கேட்டு வருகிறார். ஆலங்காயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதைப் போல எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கிறது, 8 மருத்துவர்களும் இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக விரைவில் வட்டார பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று அங்கே அமைக்கப்படவிருக்கிறது. காசநோய்க்கான எக்ஸ்ரே யூனிட் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதோடு அவர் சொன்ன வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 23,64,00,000 ரூபாய் செலவில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கிரிட்டிக்கல் கேர் பிளாக் ஒன்று கட்டும் பணி நிறைவுறவிருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்தில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதே வாணியம்பாடியில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று 1,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலங்காயத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வட்டார ஆரம்ப பொது சுகாதார அலகு கட்டிடம், நாய்க்கனூரில் 50 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், நேதாஜி நகரில் 45 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், அதேபோல் உதயந்திரத்தில் 30 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், பஷிதாபாத்தில் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், சிக்கனாங்குப்பத்தில் 30 லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் என்று ஏறத்தாழ 27 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறை பணிகள் அவர் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக அவருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி விக்கிரபாண்டியத்தில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் தோழர் கேட்கிற மாதிரி ஷார்ட்டா கேட்கணும். துணை கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தில் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசை கேட்கிற போது அவர்கள் சொல்லுவது வட இந்தியாவை காட்டிலும் 3 மடங்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இலக்கை முழுமையாக தமிழ்நாடு எட்டிவிட்டது, இனிமேல் புதிதாக கேட்காதீர்கள் என்று கேட்கிறார்கள். என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆண்டும் ஒரு 50 கேட்டிருக்கிறோம். வரும் பட்சத்தில் எங்கே எல்லாம் தேவை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தறிந்து முதல்வரின் அறிவுரையை பெற்று புதிதாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது ஜெயங்கொண்டம் தொகுதி கங்கைகொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளதால் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அதிக அளவில் வரக்கூடிய இடமாக உள்ளது. மேலும் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்ற கங்கைகொண்ட சோழபுரத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்வரார் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சேர்த்தே பதில் சொல்லிட்டாங்களே. மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. என்னுடைய மணப்பாறை தொகுதியில் வையம்பட்டி ஒன்றியம் அணியாப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு 35 ஆண்டுகளை கடந்த கட்டிடம் என்பதால் மிகவும் பழுதடைந்து பயன்படுத்துவதற்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த மருத்துவமனையுடைய வளாகத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது. 24 மணி நேரமும் பிரசவ வார்டும் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டித்தரப்படுமா என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்களும் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது. இந்த அமைப்பில் இருக்கிற பெரும்பகுதியான கட்டிடங்கள் 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலம் அடைந்தும் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டுகளாக ஏறத்தாழ 1300 புதிய கட்டிடங்கள் கட்டி வைக்கப்பட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில் நிதி ஆதாரத்தை இன்றைக்கு மனதில் கொண்டு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய தொகுதியில் அதாவது புதிய கட்டிடங்கள் வேண்டுமானால் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியும் தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மணப்பாறையை பொறுத்தவரை ஏற்கனவே பல கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானே 4-5 முறை போய் திறந்தும் வைத்திருக்கிறேன். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த புதிய கட்டிடத்திற்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தர வேண்டும் என்று கேட்டு தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.